வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் ஆயிடுச்சு. மக்களுக்குலாம் வந்து ஒரு புது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டாமா? அதே தான் எனக்கு தெரியும். புதுசாக திடீர்னு பாட்காஸ்ட்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் யோசிச்சுட்டு தான் சொல்லியிருப்பேன். இவ்வளோ நேரம் பாட்காஸ்ட் பிளான் பண்ணிட்டு தானடா இருந்தேன். டக்குன்னு திடீர்னு வந்து கேட்டால் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. நான் இது ஒன்று தான் ஆக்சுவலாக இதுவே எனக்கு ஆரம்பத்தில் நான் கொடுக்குறேன் இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன். சொர்ண பார்வதி ஆறுமுகம் வழங்கும் இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். காண தவறாதீர்கள், கேட்க தவறாதீர்கள். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக புத்தாண்டு அன்று வருகிறது புதன்கிழமை. ஒன்று கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. நம்ம இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட் கண்டிப்பா அன்னைக்கு தான் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது குறி சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு இதை செட் பண்றதுக்கே எனக்கு பல நாள் ஆச்சு. எப்படி ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. இந்த ஃப்ளோவில் ஆரம்பிச்சு அப்படியே போகிறதே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 10 எபிசோடுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. புது வருஷம் வருதே மாற்றலாமே அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் மாற்றுங்க. இனிமேல் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பேசுறீங்க, அப்போ ஈஸியாக மாற்றிடலாம் நம்ம. ஓகே, நன்றிகள். ஓகே, இன்னைக்கு என்ன பேச போகிறோம்? புது வருஷத்தை நம்ம என்ன பேச போகிறோம்? மக்கள்கிட்ட என்ன பேச போகிறோம்? என்ன டாபிக்னு பார்த்தோன்னா, அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அவன் புது வருஷத்தில் ஏன் பாட்டை கேட்க வேண்டிய நிலைமை இருக்கு அவங்களுக்கு. பட் நோ வரிஸ், இதுக்கு மேலே பாட மாட்டேன். ஒரு லைன் தான். ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி பேச போகிறோம். ஆமாம், நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு ரிலேஷன்ஷிப்னா என்ன சொல்ல, அது இல்லை, ஜென்ரலாகவே நமக்கு பீப்புளோட இருக்கும்ல. நம்ம பார்க்குற பழகிற மக்களோட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல. ஃப்ரெண்டு, ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி அவங்க தான். அந்த மாதிரி இருக்கிற மக்களோட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி, அதில் இருக்கிற விஷயங்கள் பற்றி தான் மனிதர்கள் பலவிதம். அதை பற்றி எதுக்காக இதை பற்றி பேசுகிறோம் நம்ம? ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. நம்ம பாட்காஸ்ட் கேட்டுட்டு அவரோட நம்ம ஜாப் பற்றி ஒரு பாட்காஸ்ட் பேசியிருந்தல நீ, அதை கேட்டுட்டு அனுப்பிச்சிருந்தாரு. இந்த மாதிரி அவர் சில கொஸ்டின் கேட்டிருந்தாரு, நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரிலேட்டடாக பேசும்போது எனக்கு ஒரு இது வந்துச்சு, ஆமாம்ல நம்ம அதில் பேசியிருந்தோம்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜாப் ரிலேட்டட் பாட்காஸ்ட் அடுத்த வாரம் நம்ம இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டில் 8ஆம் தேதி வரும். ஸோ அதையும் கேளுங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தார் அவர். யூடியூப்ல ஆல்ரெடி இருக்குது, பட் தான் நம்ம பாட்காஸ்ட்டில் கொண்டு வரோம். ஸோ அதை சரி, அதே நம்ம ஒரு நல்ல பாட்காஸ்ட் டாப்பிக்காகவே இருக்கே, பேசலாமே அப்படின்னு பேசியிருந்தேன். அதில் நீ வந்து சொல்லியிருந்தில்ல, மக்கள்லாம் நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லியிருந்தில்ல. அதில் என்ன சொன்னேன்றது தெளிவாக சொல்லப்போம். என்ன சொல்லியிருந்தேன், அதாவது ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு உண்மையான விஷயம். அது அப்போ தெரில, அந்த ஏஜ்ல தெரில. நம்ம அப்போதான் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் காலேஜ் இருக்கிற எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிதான் நம்ம பழகிருப்போம். ஸ்கூல்லையே நம்ம அப்படிதான் நினைப்போம் ஆக்சுவலி. நம்ம ஏன்னா நம்ம பேரண்ட்ஸும் அதான் சொல்லுவாங்க, டீச்சர்ஸும் அதான் சொல்லுவாங்க, யாரு கூட சண்டை போட்டோம், ஏதோ பண்ணோம், எதுனாலுமே உன் கிளாஸ் தானே, உன் ஃப்ரெண்டு தானே, நீ இப்படி பண்ணலாமான்றதை நம்ம நிறைய கேட்டிருப்போம். இப்படியே ஒரு 10-12 வருஷம் வளர்ந்ததுக்கப்புறம் திடீர்னு ஆஃபீஸ்னு ஒரு என்விரான்மெண்ட் போகையில் அங்கேயும் நமக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம நினச்சிருவோம். அது அப்படி கிடையாது. அது நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நமக்கு இருக்கவும் தேவையில்லை. வேலை பார்க்க தான் போகிறோம். அதுவரை இருந்தது வேற ஒரு கிளாஸு, ஒரு அட்மாஸ்பியர்ல எல்லாரும் ஒரே விஷயத்த படிக்கிறோம், அதை வந்து எக்ஸாம் எழுதுறோம், அந்த மாதிரி போகிறது வேற. நீங்கள் வேற ஒரு ஜோனுக்கு போகிறீங்க, ஒரு மெச்சூர்ட் ஆகி ஒரு 20+ ஏஜ் ஆகுது, நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, அங்கே ஒரு பர்பஸ் இருக்குது, முன்னாடி பர்பஸ் இருக்குது. பட் இங்கே வந்து உங்களுக்கு அதுதான் முக்கியம். நம்ம ஸ்டடீஸ்லாம் இருக்கையில் நிறைய நேரங்கள் நம்ம ஸ்டடீஸை விட ஃப்ரெண்ட்ஸை முக்கியமாக நினைப்போம். அவங்க கூட சுற்றுறது அந்த மாதிரிலாம் இருப்போம். இங்கே இது அப்படி கிடையாது. நீங்கள் கோவொர்க்கர்ஸுன்றவங்க, கலீக்ஸுன்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அங்கேயும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், என்ன வேணாலும் வரலாம், ஆனால் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. ஸோ அப்படி இருந்தோன்னா நம்மளுடைய க்ரோத்துக்கு தான் அது நிறைய அடி வாங்கும். நம்ம புரிஞ்சுக்காமல் எல்லாரையுமே ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறோன்னா நம்ம தான் அந்த இடத்துலேருந்து வளரவே மாட்டோம், மூவ் ஆகவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பேசிக்கலி எமோஷனல் இடியட்டாக இருக்கக்கூடாது. எமோஷனல் இடியட்டாக இருக்கக்கூடாது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக இருங்க. இட்லியாக இருங்கள் படிங்க. அதை பற்றி ஒரு பாட்காஸ்ட் இருக்குது, அதையும் போய் கேளுங்க. அது எந்த காலத்தில் போட்டதோ. நானும் படிச்சிருக்கேன். அதான் அவங்க அதில் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரி இருங்க இருப்பீங்க. ஃபஸ்ட்டு கம்பெனியில் எமோஷனல் இடியட்லையும் இருந்தேன். ஒரு
லைக் என்ன சொல்கிறது, ஒரு 4 பேர் நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம். அந்த காக்கா காக்கா படம் நாங்கள் 4 பேர் எங்களுக்கு அப்படிலாம் இல்லை 4 பேர் ஒன்றா இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகி உள்ளே போனோம் வேலைக்கு. ஸோ 4 பேர் எவென்ச்சுவலி புதுசாக பார்க்க முடிச்சிட்டு இருந்தாலும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டோம். ஒன்றும் தெரியலை, எல்லாத்துக்கும் என்ன உங்களுக்கு என்ன நடந்துச்சு, உங்கள் டீம் நடந்துச்சு, அப்படியே ஒரு லஞ்சுக்கு போக ஆரம்பிச்சு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அது ஒரு பெரிய பிக் பாஸாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, இந்த ஆஃபீஸ் சீரியல் மாதிரி ஒரு சீரியல் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது போய் அதில் பல எமோஷனல் ட்ராமாக்கள்லாம் நடந்து அதில் அப்புறம் மீண்டு வந்து வேற என்னன்னு சொல்லுங்க, ஏதாவது உதாரணம் என்ன, அவங்க வந்தால் தான் சாப்பிடுவேன்னு உட்காந்துருக்கிறது, தேவையில்ல வேலையெல்லாம். உனக்கு வேலை இருக்கா போய் சாப்பிட்டு வா, அவங்களுக்கு வேலை இருந்தால் நீ வெயிட் பண்ண வேண்டியது 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கணும் வெட்டியா. நமக்கு கரெக்டாக அந்த டயத்தில் சாப்பிட்டு வந்திருந்தா முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா மதியம் அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கும், அந்த லைக் பர்சன்ஸுக்கு ஒர்க் இருக்கும். அப்போ ஒர்க் இருக்கும்போது அவங்க 1 மணி நேரம் 12:30 ஒரு லஞ்சோ 1:30 வருவாங்க. நமக்கு 12:30 லஞ்ச் சாப்பிட்டு 1 மணிக்கு வந்தால் வேலையை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணாமல் நான் 1:30 வரைக்கும் வெட்டியாக உட்காந்துருந்து, அப்போ வேலை செய்ய மூட்டுருக்க பசிக்கும், சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருந்து 1:30 சாப்பிட்டுட்டு அதனால் ஈவினிங் லேட்டாக போகும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க கரெக்டாக 7 மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க, நம்ம வந்து 10 மணி 9 மணி ஆயிரும். ஸோ இது தேவையில்லாத வேலை தானே. ஆனால் அப்போ தெரியாது, அப்போ நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நண்பர்களாக இருக்கும், சாப்பிடணும் கூட சாப்பிடணும், போடா டேய் அப்படின்னா போடா டேய் உனக்கு வேலை இல்லையா யாரா அந்த பையன், அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, அது லைக் குட் நைட் சொல்கிறது. அப்போ குரூப்பெலாம் இல்லை, பட் 1-to-1 மெசேஜ், அதெல்லாம் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன சொல்கிற அட்டைக்கத்தி பையன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நாட்கள் அது. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆறுமுகம். ஸோ அப்படி இருந்து ரொம்ப இதாக போயிட்டு இங்க என்னன்னா இது ஆக்சுவலி யார் மேலேயும் தப்பு கிடையாது, நம்ம மேலே தப்பு. அதையும் முன்பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா சொல்றது வந்து ஏதோ அவங்கள குறை சொல்ற மாதிரி கிடையாது. நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நம்மளோட அறியாமை தெரியல, படிக்கிறோம், லேர்ன் பண்றோம், விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அப்படிதான் இருப்போம். இது என்னன்னா இப்போ நம்ம ஆஃபீஸில் யாரு கூட இப்போ லஞ்சே போகக்கூடாது அப்படி கிடையாது, போகலாம். ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா இட்ஸ் ஓகே. நம்ம எப்படி இருப்போம்னா இப்போ ஸ்கூலில் காலேஜில் பக்கத்தில் இருக்க கூட எல்லாருக்கும் ஒரே நேரம் தான் லஞ்ச் பீரியட் விடுவாங்க. அப்படியே சாப்பிட்டு நீ வந்து என் கூட தான் ஷேர் பண்ண, இந்த மாதிரி ஒரு என் பக்கத்தில் உட்காந்தா நீ சாப்பிட்ணும், இப்படி போனது. ஆஃபீஸில் எப்படின்னா இப்போது நீங்கள் இந்த மாதிரி 1:30 மணி வரை ஒருத்தவங்களுக்காக உட்காந்து அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க, லஞ்சு சேர்ந்து சாப்பிட போயிருக்கீங்க. நாளைக்கு அவங்க வந்து ஒரு வேலை 12:30 வேறு யாரு கூட போயிட்டாங்க, அல்லது உங்களுக்காக வெயிட் பண்ணாமல் வேலை இருக்குன்னு 12:30க்கே சாப்பிட்டாங்கன்னா அதை க்ளோஸாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு பிடிக்காம போயிடும். அங்கே வேலையும் பண்ண முடியாது, வேலை தான் அங்கே முக்கியம். அதை விட்டுட்டு யார் கூட சாப்பிட போனான்றதை பார்த்தோம். சோறு போடுறதுக்கு காசு கொடுக்குறதான வேலை, அது முக்கியமா, அதை விட்டு ஏன் இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது க்ளோஸாக எடுத்துக்கிட்டோன்னா உங்களோட க்ரோத் அங்கே அடிவாங்கிரும். நம்ம இன்னொன்று என்ன செய்வோம்னா இப்போ அங்கே இருக்கிறவங்க தான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா அங்கே நீங்கள் 4 பேர் மாதிரி நாங்கள் 6 பேர் மாதிரி இருந்தேன். இல்லை அவங்க தான் அந்த 5 பேர் தான் என் உலகம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்வேன். அவங்க சீக்கிரம் போகணுன்னு சொன்னால் சீக்கிரம் போயிடணும். அது வந்து ஆக்சுவலாக அவங்க என்னை எப்படிலாம் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நானாக தான் அந்த பிக் பாஸ்லாம் மாதிரி தான் நான் அந்த கேங்கில் இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இவங்க தான் என் லைஃபு, இவங்க தான் லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போகிறாங்க, அந்த லெவலில் நமக்கு ஒரு பாண்டிங் க்ரியேட் நம்மளாக பண்ணிக்கிட்டு அந்த அந்த கம்பெனி விட்டு கூட நான் மாறவே இல்லை. இல்லைன்னா வேற என்ன, எனக்கு அந்த நேரத்தில் ஃபினான்ஷியல் இல்லை அப்படி இல்லை, ஃபினான்ஷியல் நீட் கூட எனக்கு இருந்தது தான். இன்னும் கூட நான் பெட்டராக ஒரு ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் கூட பெட்டராக சம்பாதிச்சிருந்தா தமிழ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இன்னும் கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் நான் அதை யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு எப்போ இதெல்லாம் தெரிஞ்சுன்னா ஐயோ இது அடுத்த பாட்காஸ்ட்லேயே இதான் வரும். சரி ஓகே கேளுங்க. என்ன சொல்ல, உங்களை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த தமிழ் மூவி ட்ரைனிங் பற்றி ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டாங்க. அந்த பையன் வந்து ஒரு பையன் தான் பேசினாங்க. நான் அப்போ 4வது வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பையன் வந்து 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இத்தனைக்கும் நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் தான் இருந்தேன். அந்த பையன் வந்து ஒரு டிசிஎஸ் சிடிஎஸ் மாதிரி ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் இருந்தாங்க, எம்என்சியில். அவங்க கால் பண்ணி உங்ககிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி நான் 1 வருஷமாக இதில் வேலை பார்க்குறேன், டிகிரி முடிச்சுட்டு இங்கே தான் ஜாயின் பண்ணேன் கேம்பஸில், 1 வருஷமாக இந்த இதில் தான் ஒர்க் பண்ணுறேன், அடுத்து நான் மாறணும்னு நினைக்கிறேன், என்ன படிக்கலாம், என்ன படித்தா எப்படி எனக்கு க்ரோத் இருக்கும், எது படிக்கலான்னு கேட்டாங்க. நான் ஒரு நிமிஷம்
4 வருஷமா இங்கே தான் இருக்கோம், இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த யோசனையே நமக்கு வந்தது இல்லையே அப்படி. ஆக்சுவலாக இது தெரியவே இல்லை. செந்தில் சொல்லுவார் கவுண்டமணி, என்னது ஏதோ ஒரு இந்த தலையனுக்கு இவ்வளோ கோமுடி தலைனா, கோமடி தலையனுக்கு இவ்வளோ அறிவா படிப்பாலே பெரிய அந்த மாதிரி. எனக்கு வந்து ஒரே ஷாக்கிங். ஆக்சுவலாக எனக்கு ஜூனியராக தானே இருப்பாங்க உங்ககிட்ட பேசினவங்க. நான் வந்து 4 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு கம்ஃபர்ட்டாக அங்கேயே உட்காந்துக்கிறது. இதெல்லாம் நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அதாவது ஆஃபீஸில் இருக்க கூட ஒர்க் பண்ணுற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறனால வர பிரச்சனைகள் இதெல்லாம். அது ஒரு விஷயம். அப்புறம் சும்மா உட்காந்துட்டு ஒரு விசிபிலிட்டியே இல்லாமல் இருந்துரும். லைக் என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல். நான் ஃபஸ்ட்டு என்னோட கம்பெனி ராம்கோஸ்டத்தில் இருக்கும்போது ஒரு 2.5 வருஷம் அப்படி தான் இருந்தேன். கம்பெனி தப்பு கிடையாது, அது இருக்குது. நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், ஜாலியாக தான் இருந்தேன். நானும் அப்படிலாம் இல்லை, நான் தீவிரமாக நைட்டு ஒர்க் பண்ணுவேன். லைக் வீக் ஒரு எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, சாட்டர்டே ஃப்ரைடே ஈவினிங்கு உட்காந்து ஒர்க் பண்ணி நைட்டு ஃபுல்லாக அங்கேயே படுத்து ஒர்க் பண்ணிடுவேன். அப்புறம் சாட்டர்டே காலையில் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன், 8 மணிக்கு வந்துடுவேன். அன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன். மதியம் ஆந்திரா மெஸ் இருக்கும், போய் சாப்பிட்டு வந்து அப்படியே ஒர்க் பண்ணுவேன். ஜாலியாக இருக்கும். சாட்டர்டே எவனும் இருக்க மாட்டானா, ஜாலியாக நீ பாட்டை ஸ்பீக்கரில் போட்டுட்டு கேட்பேன், பாடுறா அப்படின்னு பாட்டை ஸ்பீக்கரில் போட்டுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு மேக்ஸிமம் ஒர்க் பண்ண மாட்டேன். நைட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் சண்டே வந்துடுவேன். சண்டே ரிலீஸ் நடக்கும். ஸோ எல்லாம் ஒழுங்காக போதான்னு பார்த்துட்டு சண்டே வீட்டுக்கு போயிட்டு திருப்பி மண்டே காலையில் வந்துடுவேன். ஸோ இது வந்து ரொம்ப ஜாலியாக தான் பண்ணேன். கம்பல்சிவ்லாம் கிடையாது, ஜாலியாக நான் வந்து ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எனக்கு ஒரு மகிழ்ச்சி கடலில் பொங்கிக்கிட்டு இருப்பேன். மண்டே வந்து ஜாலி, எப்போ மண்டே வரும் எங்கள் டீம் லீடர் எப்படி சொல்லலாம், ஜாலி அப்படி வந்து குதிச்சு கொண்டுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் அப்படி ஜாலியாக தான் அக்சென்ச்சர் வரைக்கும் நான் இப்போ கூட ஜாலியாக தான் ஒர்க் பண்ணுறேன். எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸு தான், எனக்கு பெருசாக வந்தது கிடையாது. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் எனக்கு மற்றவங்களாம் அந்த லைக் என்ன சொல்கிறது, வெளியில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, இப்படிலாம் போகலாம், அப்படி ஒரு கம்பெனிலாம் இருக்குன்னே தெரியாது எனக்கு. இதுதான் ஒரே கம்பெனி போல உலகத்தில், இதுதான் நம்ம வாழ்க்கை, நன்றி இது செட்டில் ஆயிடும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் ஆன்சைட் போகலாமா, இதில் என்ன நடக்கும் அப்படியே நினச்சோன்னா வெளியில் கம்பெனி மாதிரிலாம் ஐடியாவே இல்லை நமக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து நம்ம மேனேஜர் அந்த மாதிரி இருக்கவங்களும் அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக நினைப்போம். கரெக்ட், ஸ்பெஷலாக நினைக்கிறோமோ இல்லையா, அவரை பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு போனோடனே அவர் இன்ஸ்பிரேஷனாக பார்ப்போம். ஆமாம், ஃபஸ்ட்டு போனோடனே தான் நினச்சேங்க ஆஃபீஸில். என்ன நினச்சுன்னா, ஒருத்தர் இருப்பார் அங்கே, ஒரு மேனேஜரு. அவர் பெரிய ஆள் தெரியுமாப்பா, அவர் எஸ்கியூஎல்ல கையை வச்சாருன்னா முடிஞ்சு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே பில்டப் விட்டு நம்மளை அவர் பார்த்தாலே தெய்வமே அப்படி எடுத்து கும்பிட்ற மாதிரி வச்சுருவாங்க. அப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ண அவர் கோவமெல்லாம் அவர் படுவார், எத்தனைக்கும் திட்டெல்லாம் செய்வார். லைக் ஏன்னா அவர் 20 வருஷம் ஒரே கம்பெனியில் இருக்காரு. அவர் அந்த காலத்துலேருந்து வந்தவர் இல்லை, அந்த நம்ம போனது வருஷத்தில் அப்போ தான் ஐடி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி இருந்தவர், ஸோ அப்படியே இருந்துட்டு இருக்காரு. நம்ம சரி அவர் தான் உலகம், அவர் ஹெச்எம் மாதிரி அப்படின்னு அங்கே தான் இருக்க போகிறோம், ஸ்கூல் மாதிரி காலேஜ் மாதிரி மாறலாம் அப்படின்னு நமக்கு ஐடியாவே வராது. ஸோ அப்புறம் ஒன்ஸ் ஐடியா வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இட்ஸ் நதிங் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. அங்க லாயல், அது நீங்க மாறினா அது லாயல் கிடையாதுன்னுலாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை இல்லை ஆக்சுவலி அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் டீம் லீடாக அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல, நான் சுவிட்ச் ஆகி 2.5 வருஷம் சுவிட்ச் ஆகி வெளியே வந்து நான் பிக் டேட்டா இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரீசெண்ட்லி அப்புறம் ஒரு ட்ரைனிங்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அக்சென்ச்சர் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் அக்சென்ச்சர் முடிச்சு மும்பையில் ஒர்க் பண்ணி திருப்பி சென்னை எல்என்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட டீம் லீடர் என்கிட்ட கோர்ஸ் படித்தார், ஜாயின் பண்ணி படித்தார். 2 டீம் லீடருமே படித்தாங்க கோர்ஸ். ஸோ அப்போது லைக் என்ன சொல்கிறது, அப்போ தட்ஸ் ஹவ் ஐடி ஒர்க்ஸ். அது அவங்களும் ஒன்றும் வெக்கமாலாம் நினைக்கல, என்கிட்ட படித்தேன் அப்படிலாம் இல்லை. அவங்க சூப்பராக பண்ணுறதா எனக்கு சொல்லிக் கொடுக்குறா, நாங்களும் படிக்கிறோம்னு படித்து அவங்க கம்பெனியில் எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன்லாம் என்கிட்ட ஐடியாலாம் கேட்டு அவங்களும் நல்ல ஒரு டெக்னாலஜியில் இருக்காங்க. ஸோ ஒரு ஈக்குவல்ஸ் எல்லாமே அப்படின்றத மேட்ரு. கரெக்டு. ஸோ ஆஃபீஸ் ரிலேட்டடாக இதை தான் அந்த இதில் பேசியிருந்தோம். இன் ஜென்ரலாகவே நம்ம ஒருத்தவங்களோட யாரோ ஃப்ரெண்டோ எப்படியோ இருக்கிறவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸில் கூட சில பேர் இருப்பாங்க. சில பேர் கூட எப்படி இருக்கும்னா, அதாவது ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நமக்கு. ஆஃபீஸில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க, எங்கேயாவது விளையாட போகிறோன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு லிமிட் செட் பண்ணணும்னு தான் எனக்கு தோணும். நீங்க கான்ஷியஸா உட்காந்து இதான் உன் லிமிட் அப்படி நான் சொல்ல வரல, தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நமக்கு தெரியணும் நமக்கு எதை யார் கூட ஷேர் பண்ணலாம் பண்ணக்கூடாது. பர்சனல்னா யார் ரொம்ப பர்சனலி நமக்கு ரொம்ப க்ளோஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட் யார், அதெல்லாம் நமக்கு தெரியணும்.
எல்லாத்தையும் நான் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கேன், நான் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆக்சுவலி நமக்கு அப்படி தான், எனக்குலாம் அப்படி தான் இருந்திருக்கு. நான் வந்து மிகச்சிறந்த நண்பராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போய் நியூஸ் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ என்னை பற்றி எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது வந்து நான் பெரிய நல்லவ அப்படின்னு நான் நினச்சி அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது லூசுத்தனம், அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி தப்பு. அதெல்லாம் அப்போ புரியல எனக்கு. இல்லை இத்தனைக்கும் இது பண்ணிட்டோன்னா அவங்ககிட்ட சொல்லலையே, ஐயோ இந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நான் இப்படி இருந்திருக்கேன். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குதுன்னா அது எல்லாருக்கும் தெரியணும்லாம் அவசியம் இல்லை, நீடே கிடையாது. நீங்கள் போய் ஒருத்தவங்க கூட சொல்கிறீங்கன்னா அது அவங்களுக்கு தேவையாகவே இருக்காது, சும்மா கேட்டுக்கோங்க ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டுக்க மாதிரி தான் இருக்கும். நான் என்ன நினைப்பேன்னா, என்னுடைய லைஃப் அப்டேட், நான் அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறாங்களே, எங்களுக்கு ஒரு முக்கியமான லைஃப் அப்டேட் நடந்திருக்குங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க 6 பேர்ட்டையும் போய் எனக்கு வந்து இது நடந்துச்சு அப்படி சொல்லி ஒருத்தங்க சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லாம இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். என்கிட்ட சொல்லலை, ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட சொல்லிட்டியா, ஏற்ற வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக ஆஃபீஸில் அப்படிலாம் இல்லை, இப்போ கூட அது இருக்குதான். இப்போ கூட அந்த மாதிரி நம்ம ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிரும், அந்த மாதிரி இப்பயும் இருக்குதான். பிக் பாஸ் வீடு மாதிரி நீங்கள் இன்னும் அவங்க வீட்டுக்கு மட்டும் போனீங்க, எங்கள் வீட்டுக்கு வரல, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்களாமே அப்படின்ற மாதிரி. ஸோ வெளியில் இங்கேயுமே அப்படிதான் இருக்கும். வெளியில் போனால் எங்கேயாவது போறோம்னா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போகணும்லாம் கிடையாது. அந்த மாதிரி செட் ஆகாது. ஆக்சுவலாக அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ என்னன்னா எல்லாமே எல்லாருக்கும், என் லைஃப்ல நடக்கிற எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும், தெரிஞ்சாதான் நான் நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எல்லாம் மைண்ட்ல இருந்து எடுத்துடணும். நமக்கு அப்படி இருக்கும், எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு ஜஸ்ட் அப்படிதான் இருக்கணும். தட்ஸ் ஹவ் இட் இஸ். இட் வர்க்ஸ். we should know the limits. நம்ம யார்கிட்ட என்ன ஷேர் பண்றோம். இல்லை ஆக்சுவலி அது ஏன் வருதுன்னா, எமோஷ்னலி அதான் அகைன் இட்லியாக இருங்களுக்கு தான் வரேன். எமோஷ்னலி நம்ம டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது யாருக்கும். லைக் ஓகே அவங்க இருந்தால் தாங்க இது இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்டே இருக்கக்கூடாதுன்னு என்ன கேட்டால், நோபடி ஷுட் பி டிபெண்ட் ஆன் எனி திங் எமோஷ்னலி. செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும். அப்போனா தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இருக்க, லவ்வராகவே இருக்க, யாரை வேணா இரு, நீ ஒரு எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதுதான் உண்மை. இப்போ நீ எமோஷனல் டிபெண்ட் ஆகிட்டு இப்போ நிறைய வீட்டில் ப்ராப்ளி நடக்கலாம். இப்போ நிறைய உமன்ஸ் வந்துட்டாங்க. பட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்னென்ன வருதுன்னா, யூஸ்வலாக நான் பார்த்த வரைக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னென்னா, நான் அவங்களுக்கு வந்துட்டு எமோஷ்னலி ரொம்ப டிபெண்ட் ஆகிடுறாங்க. லைக் அவருக்கு நான் அது பண்ணால் பிடிக்கும், இது பண்ணால் பிடிக்கும், அப்போ தான் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகி எனக்கு வந்து இது பண்ணுவார், லைக் சாப்பாடு டெய்லி செஞ்சு கொடுக்கணும், அப்படி பண்ணணும், அவர் வரும்போது நான் ட்ரெஸ் போட்டுருக்கணும், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எமோஷ்னலி இண்டிபெண்ட்டாக இருந்தாலே தேட் இஸ் த மெயின் திங். அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்ககிட்ட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிபடி வில் பி அட்ராக்டட் டு யூ. அதை விட்டுட்டு நான் வந்து இப்படிங்கன்னா ஒத்து வராது. இது வந்து பாரு எனக்கு எப்போ தெரியுது, 35 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு பர்த்டே, இப்போ தான் தெரியுது. முன்னாடியே தெரிஞ்சுன்னா நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணி கரெக்ட் பண்ணியிருப்பேன். இல்லை என் ஃப்ரெண்டு அப்போ நான் வந்து இப்படி இல்லை, ஆக்சுவலி இது என்னோட லைஃப் ஸ்டோரி தான். நான் அப்போ வந்து ரொம்ப எமோஷ்னலி ஒரு இடியட்டாக இருந்தேன். ஸோ அதை சொல்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஐ நோ. ஸோ அப்போ வந்து அப்படி தான் நான் வந்து லைக் என்ன சொல்கிறது, யாராவது லவ் பண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் வைப் கிரியேட் ஆகி ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அது ஒர்க் ஆகாது. ஸோ இட்ஸ் நாட், எல்லோரும் தூரம் தான் ஓடுவாங்களே வெளியே அந்த மாதிரி போயிடும் உனக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், நிறைய எல்லாருக்கும் பண்ணிட்டு நம்ம பண்ணுனா நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, நம்ம வந்து இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு எல்லாருக்கும் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்ட். லைக் அப்படி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பண்ணதும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்குவாங்க, நான் அது இல்லை ஏற்றுக்கிட்டு இப்போ லைக் ஃப்ரெண்ட் ஜோன் போட்டுருவாங்க. ஸோ இல்லை இது நம்ம என்ன நினைச்சிரோன்னா, இப்போ நம்ம இன்னமும் நீங்கள் உங்களுக்கு இது நான் எமோஷ்னலி டிபெண்ட்டாக இருந்தனால தான் இது ப்ராப்ளம்னு புரியாமல் இருக்கிறப்போ நான் என்னெல்லாம் பண்ணேன் நம்ம அந்த பர்சனை தான் ப்ளேம் பண்ணுவோம். இங்கே நம்ம தான் ஒரு எமோஷ்னலி நம்ம ரொம்ப டிபெண்டாக ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஆக ஆரம்பிக்கல, எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னே நமக்கு தெரியாது, நம்மளே நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் போயிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நோ சொல்லவே தெரியாது. நோ சொல்லவே தெரியாது. நைட்டு 12 மணிக்கு போய் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வேணா போய் வாங்கிட்டு லூஸா நீ, நமக்கு 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்து காமெடி கதைகளுக்கு எனக்கு இதோட நிறைய கேவலமான செயல் நடந்திருக்கு. பட் எல்லாம் தேவையில்லை. ஸோ நமக்கு அது ப்ரையாரிட்டைஸே பண்ண தெரியாமல் போயிடும். ஆமாம், நீங்கள் வைஃப் சொன்னீங்கல்ல, இல்லை இத்தனைக்கும் இவ்வளோ பண்ணியும் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்க மாட்டோம். ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு ஒரு கேவலமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு எப்போவுமே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம இருப்போம் அந்த இடத்துல அப்படின்ற ஒரு எமோஷனல் டிபெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பேசுவாங்க, நெக்ஸ்ட் என்ன மெசேஜ் அனுப்புவாங்க, நைட்டு குட் நைட் சொல்லணும், நான் குட் நைட் சொல்லணும். என்ன ஆயிரும்னா இதெல்லாம் பண்ணாம போயிட்டா இவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி அந்த ஹோல்ட் பண்றதுக்காக நமக்கு அந்த எமோஷனல் வாய்ட் வந்துருமோன்ற ஒரு இது இருக்கும். அவங்க இல்லாம போயிட்டா இது என்னன்னா நம்மளால இண்டிபெண்டா இருக்க தெரியல. யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம நான் இருந்தாலே எனக்கு போதும், நான் தான் அவ்வளவுதான் இருப்போம். நம்ம எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த புரியாம நம்ம என்ன பண்ணுவோம்னா இவங்க நம்ம லைஃப்ல இல்லாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டே இருப்போம். இவென்ச்சுவலி என்ன ஆகும்னா இல்லாம தான் போவாங்க. நம்ம ஒருத்தவங்களை போட்டு ஹோல்ட் பண்ணி பிடிச்சி வச்சிருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல அது அந்த இது ஒர்க் ஆகாம அப்படியே போயிரும் தான். போனதுக்கு அப்புறம் நமக்கு அது ரொம்ப பெரிய பிரேக்கப்பா இருக்கும், ரொம்ப வலிக்கும், ரொம்ப இதா இருக்கும். இது ரிலேஷன்ஷிப்னு மட்டும் இல்ல, லைக் லவ் அந்த மாதிரி மட்டும் இல்ல, இன் ஜெனரலே ஃப்ரெண்ட்ஷிப்லயே நம்ம அந்த அளவுக்கு இருந்துட்டோம்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். நான் உன்னை எவ்வளவு முக்கியமா நினைச்சேன், நீ என்னை முக்கியமாவே நினைக்கல, அப்படியே ரொம்ப போட்டு நம்ம டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம்னா ஒரு கட்டத்தில் இல்லாம தான் போகும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு மென் எப்படின்னு எனக்கு தெரில, விமன் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு இன்னொரு பொண்ணு கூட நான் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து காசிப் மூலயமா அந்த ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்துறது. நான் அவங்க ஒன்று நானாக போய் பொருளி பேசுறது, அவங்க அப்படி இவங்க எனக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும். இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேரை பற்றி எனக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஒருத்தவங்க கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா வேகமாக போய் அவங்க அது பண்ணாங்க தெரியுமா, இவங்க இது பண்ணாங்க தெரியுமான்னு நான் போய் பேசுறது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்கிட்ட பேசல, நான் அதை வந்து ஆமா 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 ஆமான்னு அவங்க அப்படிதான் இப்படிதான் அது இதுன்னு சொல்லி பேசுறது. இப்படிலாம் யாருமே பேச மாட்டாங்க ஆக்சுவலி. விவேக் பேசுறாருமா படத்துல. அந்த அதாவது இவங்க கூட நான் தான் க்ளோஸு, நான் தான் இவங்களுக்கு க்ளோஸுன்ற ஒரு இதை கிரியேட் பண்றதுக்காக நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம். நம்ம பிடிச்சும் பண்ணுவோம், பிடிக்காமலும் பண்ணுவோம். அந்த காசிப் மூலயமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஹோல்ட் பண்ணிக்க நினைக்கிறது. ஆக்சுவலி இப்படி ஹோல்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்கவே செய்யாது. நான் வந்து அதை ஒரு தரித்திரம். ஆக்சுவலா நம்ம மைண்டும் ஸ்பாயில் ஆகி அவங்க மைண்டும் ஸ்பாயில். சும்மா இல்லாம எவனையோ பத்தி பேசிக்கிட்டே உட்காந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அது இல்லாமலே தான் போகும். ஆனா நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் நான் பண்ண விஷயங்கள் தான். நான் வந்து காசிப்பை ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்படியே பேச ஆரம்பிச்சிடுவேன். ஆக்சுவலாக இது எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா, இது வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் மாறிட்டேன், அதெல்லாம் வேற. பட் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்போ யோசிச்சு பார்த்தேன்னா, நேற்று ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டீங்கல்ல, அதனால உங்களுக்கு இந்த நியூஸ்லாம் வராது, நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கன்னு சொன்னேன். எங்க நான் நல்லவங்கெல்லாம் செம காமெடி ஆயிடுச்சு. ஏங்க நான் நல்லவங்க எல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி காசிப் மூலியமா ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சுன்னா எனக்கு அது ஒன்றும் இல்லாமல் தான் போகுது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதனால நான் அதை கொஞ்சம் கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான் அப்படி சொல்லி சொன்னேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது தானாக தான் அமையும். இந்த லவ் எல்லாம் மாதிரி தான் தானாக அமையுன்ற மாதிரி சில பேர் கூட உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி சில பேர் கூட ஒரு லெவல் வரைக்கும் செட் ஆகும், சில பேர் கூட அதை விட நெக்ஸ்ட் லெவல் வரை செட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எஃபர்ட் போட்டு ஒருத்தவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கீங்க ஒரு ஏஜுக்கு அப்புறமுன்னா நம்ம நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஸோ எனக்கு இன்னும் எல்லாம் தெரியும்லாம் நான் சொல்ல வரல, ஓரளவுக்கு ஒரு சின்ன புரிதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு காசிப்பை வச்செல்லாம் ஒரு இது மாதிரி எதை வச்சுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வளர்க்கலாம் முடியாது. ஸோ அதெல்லாம் ஒரு இங்கேயே எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து எனக்கு குழந்தை பிறந்தப்போ அந்த என் குழந்தைக்கு செயின் போட்டாங்க, நான் அவங்க குழந்தைக்கு மோதிரம் போட்டேன், அப்படியெல்லாம் இருந்தோம், அப்புறம் எங்களுக்கு சண்டை வந்துருச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப இந்த க்ளோஸ்னஸ் வர வர என்ன சொல்ல வேற ஏதோ ஒரு இஷ்யூவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஸோ எல்லாருக்கூடயும் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் லிமிட்டாக இருக்கிறதுலாம் பெட்டர்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அது இருக்குது. உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இல்லை 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் நான் ஒரு நல்ல பர்சன் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ எனக்கு 1-2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே ஓகே தான், அது ஒன்றும் எனக்கு அதனால ஒன்றும் இல்லை அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஓகே, நல்ல விஷயம் தான்.
தட் இஸ் இறைவனிடம் கையேந்துங்கள். ஐயோ, ஒரு பாட்டு தான் பாடுவேன்னு சொன்னீங்க. ஒரு லைன் தான் பாடுறேன், நான் பாட்டு கூட இப்பெல்லாம் பாடுறதில்ல. சரி, ஓகே. அதாவது இந்த பர்சன்ஸ் கூட இல்லாமல் இறைவனோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கல்ல, யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுல தானே அதுக்கு வரேன். வரேன். இல்லை, நான் வந்து என்னோட ஸ்டோரியை வச்சு சொல்லலாம்னு. அது நாங்கள் சொல்கிறதா நாங்கள் பண்ண தப்புக்கள் ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட்டில், அதாவது ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறோம். இதில் என்னன்னா, அதுதான் சொல்ல முடியும் நம்மளால, வேற என்ன சொல்ல முடியும். இதில் என்னன்னா, நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு ஸ்டோரி சொன்னா, நான் ரொம்ப நல்லவன், அவன்லாம் இப்படி என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான், அது பண்ணிட்டேன், இது பண்ண, இப்படி தான் நம்ம சொல்லிட்டே இருப்போம். நான் ஐயோ உங்கள் ஃப்ரெண்டை சொல்லலை, ஜென்ரலாக நானும் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜென்ரலாக நானும் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் உண்மையில் என்னென்னா, நம்மளும் இதெல்லாம் பண்ணியிருப்போம் தான், அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அந்த செல்ஃப் அவேர்னஸ், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோன்ற அந்த செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு நிறைய நேரங்களில் இருக்காது. நம்ம அனலைஸ் பண்ணியே பார்க்க மாட்டோம். ஸோ எனக்கு வந்து நான் சொல்லவா, நீங்கள் சொல்ல போறீங்களா? என்னம்மா? நான் ஒரு இன்சிடென்ட் சொல்ல போறேன். நீயே சொல்ல. உதாரணம் 1, உதாரணம் 2 மாதிரி. எனக்கு வந்து என்னன்னா, மணி ரிலேட்டடா ஒரு நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சென்ஸ், நம்ம நிறைய நேரத்தில் மணி ரிலேட்டடாக தான் நமக்கு அந்த இஷ்யூ வரும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா, அந்த பொண்ணு வந்து நல்ல ஃப்ரெண்டு தான், அப்புறம் நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது, அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்டு தான். ஸோ எப்போ மணினாலும் என்கிட்ட தான் கேட்பா. நான் வந்து உடனே கொடுப்பேன்னா திரும்ப கொடுத்துருவா தான். இது எனக்கு இப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் மேரேஜ் ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இங்கே வந்துட்டோம். யூஎஸ் வந்ததெல்லாம் நான் சொன்னேன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இப்படி இருந்தப்போ ஒரு ரொம்ப காலமாக பேசவே இல்லை. ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே இருக்கும். அந்த 7-8 மாதத்துக்கு நடுவில் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருந்திருக்கு. எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லலாம் இல்லை. 7-8 மந்த்ஸுக்கு அப்புறமா இந்த நம்பர்லாம் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கேட்டவுடனே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன், இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி 10,000 கேட்குறாங்க, நான் கொடுக்கவா அப்படின்னோடனே இவங்களும் சரின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நானே டக்குன்னு யோசிச்சு பார்க்கல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த 7-8 மந்த்ஸில் ஒரு மெசேஜ் ஒரு கால் இல்லை, பண்ண தேவையும் கிடையாது தான், அப்படி அப்டேட்லாம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் கல்யாணம்னு ஒன்று நடந்திருக்கு, கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தே செவ்வாழைங்கிற மாதிரி கல்யாணம் நடந்ததை கூட என்கிட்ட சொல்லலை. அப்போ ஒரு மேரேஜுன்றப்போ நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் அது. மேரேஜுன்னு நடக்கையில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு தெரிஞ்சவங்க, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவோம், அல்லது எல்லாருக்குமே நம்ம சொல்லுவோம். அவங்க வர்றாங்களோ வரலையோ, அவங்க என்னை கூப்பிட்டுருந்தாலும் நான் போயிருக்க முடியாது, பட் ஸ்டில் நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போயே அவங்களுக்கு என் ஞாபகம் வரவே இல்லை. ஆனால் ஒரு 10,000 ரூபா வேணும்னா மட்டும் எப்படி நான் ஞாபகத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சடனாக ஐயோ என்ன இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லை, என்கிட்ட மணி இல்லை அப்படி சொல்லிட்டேன். அதுதான் லாஸ்ட் கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் இன்ன வரையும் பேசினதே இல்லை. இன்னமும் நம்பர்லாம் அதே தான், நான் மாற்றலாம் இல்லை. ஆனால் என்கிட்ட அதுக்கப்புறம் வரவே இல்லை அந்த ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மணி ரிலேட்டட்லாம். இதில் என்னென்னா, லைக் என்ன சொல்கிறது, காசி பேச மாட்டேன்னு இந்த பாட்காஸ்ட்லேயே கூடவே சுத்துறே செவ்வாழைன்னு வந்து பேசுகிறீங்களே, அவங்க காசு கொடுக்க அதை பேசுகிறேன்றது நான் எப்படி பார்க்குறேன்னா, வாட் எவர் ஹேப்பன் இஸ் ஹேப்பன், இட்ஸ் ஃபைன். இப்போ இந்த மூமெண்ட்ல காசு கொடுக்க முடியுமா முடியலையா, இல்லை நான் அப்படி தான் பார்ப்பேன்னு சொல்ல வரேன். நீ பார்த்தது தப்பு ரைட்டும் கிடையாது, இட்ஸ் ஆல் டிஃபரெண்ட் கான்செப்ட். இது காசிப்லாம் இல்லை. நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு நடந்தது சொன்னேன். அப்படிதான் இது நானும் இப்படி இருந்திருக்கேன். ஸோ நானும் இருந்திருக்கேன் தான். எனக்கு வந்து ஒரு விஷயத்துக்குலாம் சில பேர்ட்ட சொல்லணும்னே தோணாது. திடீர்னு ஒரு உதவினா மட்டும் டக்குன்னு போயிடுவேன். அது மணியா இருந்திருக்காது என் விஷயத்துல, வேற எதுவும் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். நானும் நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப நல்லவங்க, அவங்க தான் என்னை ஏமாற்றிவிட்டாங்க, அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நம்மளும் இப்படி தான் இருப்போம். இப்போ திடீர்னு எனக்கு ஒர்க் பண்ணையில் டெக்னாலஜி ரிலேட்டடாக அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்ப் வேணுன்னா, ஓகே இவங்க கிட்ட போனால் தான் சரியாக நடக்கும்னு அந்த மாதிரி இருப்பேன். மற்ற எதுக்குமே அவங்க எனக்கு இது பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ இது எல்லாமே பண்ணுவோம் தான். இது மணி மட்டும்னு இல்லை, நம்ம லைஃப்லேயும் யார் இப்படி பண்ணுறாங்கன்றது நமக்கு லாஸ் இருந்தால் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண தெரியணும். நம்மளும் இந்த மாதிரி யாருக்காவது எமோஷ்னலியோ ஃபினான்ஷியலியோ அவங்களுக்கு டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதை ஸ்டாப் பண்ண தான் செய்யணும். அந்த மாதிரி சொல்ல வந்தேன்.
நன்றி. அப்பாடி ஒரு வழியை பேசி சமாளிச்சிட்டேன். இல்லை நான் சமாளிக்கலாம். இல்லை உண்மையிலே நான் அதை ஓகே இல்லை ஓகே தான். இன்னும் நான் சொன்னேன் இது மக்கள் யாருக்கும் அப்படி தோணுச்சுன்னா அதனால நான் உனக்கு வந்து மக்களின் குரலாக இருந்து பேசினேன். இல்லை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னொடனே எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு, அதனால சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு நான் அந்த எமோஷ்னலி டிபெண்ட்டாக இருந்தேன்ல சென்னையில் இருக்கும்போது பிஃபோர் இதுக்கு. அதுக்கப்புறம் மும்பை வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையே சேஞ்ச் ஆச்சு. மும்பையில் என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. என்ன பண்ணீங்க பாம்பேயில்? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பாம்பேயில் வந்து ஆக்சுவலி அங்கே வந்தோடனே ஃபுல் என்விரான்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அங்கேயும் ஒரு 4 பேர், நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயோ நினைஞ்சிற மாதிரி அங்கேயும் ஒரு 4 பேர் கிடச்சாங்க. பட் அங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட். 4 பேர் 5 பேர் ஆக்சுவலி நாங்கள் 5 பேர் இருந்தோம். அப்புறம் நிறைய பேர் ஆட் ஆனாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட் நான் கோயம்புத்தூரில் இருந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் படித்தேன், கிராமத்தில் 12th வரை படிச்சிருந்தேன். அங்கே அந்த ஊர்லேயே இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க, நம்ம கூட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அது அவங்கள தான் இருப்பாங்க. அவங்க நம்ம சந்திச்சிருப்போம், ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகி ஒரு லேர்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து திருநெல்வேலி, அதாவது டவுன், ஒரு சின்ன நகரத்து, எங்கள் ஊர் கேபிட்டல், அங்கே போய் பாலிடெக்னிக் படித்தேன். அங்கே வந்து திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு இதை விட நெக்ஸ்ட் லெவலில் வரும். ஸ்டில் திருநெல்வேலி ஏரியாவில் உள்ள மக்கள் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் ஹாஷாக இருப்பான், அப்படி இருப்பான். அதில் ஒரு 2 வருஷம். ஸோ அங்கே டிஃப்ரெண்ட். அங்கேருந்து அப்படியே கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் அங்கே இன்னும் டிஃப்ரெண்ட்டான மக்கள். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து வருவாங்க. அங்கேருந்து சென்னையில் ஓவர் டிஃப்ரெண்ட் பார்த்தேன். மக்கள் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்காங்க. சென்னையில் பார்த்த மக்கள்லாம் எனக்கு டிராஸ்டிக் கொஞ்சம் சேஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா வேலைக்கு வந்திருக்கோம், எல்லாருமே ஹைலி மோட்டிவேட்டட், ஹைலி டாஸ்க் ஓரியன்டாக பார்க்க முடிஞ்சதுனால. ஸோ அங்கேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் டு மும்பை வந்ததுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் வந்தாங்க அங்கே. ஸோ தமிழ்காரங்களே அங்கே பார்க்கல பெருசாக. நான் ஒர்க் பண்ண இடத்துல இல்லை, ஒரே ஒருத்தர் தான். ஸோ அப்போ வந்து ஒரு என்டையர்லி வேறு ஒரு ரொம்ப ஹைலி மோட்டிவேட்டட் பில்ஸ், ஹைலி டாஸ்க் ஓரியன்டட்ஸ் அந்த மாதிரி பார்த்தேன் நிறைய பேர். ஒரு பொண்ணு என் கூட இருந்துச்சு, இப்போ உனக்கு தான் தெரியும், கல்யாணத்துக்கு கூட வந்துச்சு. ஸோ ஹைலி டாஸ்க் வெறித்தனமாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் மக்கள் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வேலையும் பார்ப்பாங்க, லவ்வும் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பார்ட்டியும் போவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும், எல்லாமே பண்ணுவாங்க. ஹிமாலயாஸ்லாம் அந்த ஒரு பொண்ணு போச்சு, அந்த பொண்ணு தான் ஹிமாலயா அந்த மாதிரி நாட் ஒன்லி மணி அந்த மாதிரி கிடையாது, மணி மோட்டிவேட்டட் இருக்காங்க. வர்க்கும் அது எல்லா விதத்திலயும் எது பண்ணாலும் ஒரு தெரிய வெறித்தனமா பண்றவங்க அங்க உள்ள ஒர்க்கிங் கல்ச்சர் நான் இருந்த இடத்துல பாக்குறேன். அங்கேயும் மற்றவங்க இருப்பாங்க, இல்லைன்னு கிடையாது, இருப்பாங்க. பட் நான் பார்த்தது அண்ட் மும்பையில் லைஃப் ஃபாஸ்ட்டாக போகும். எல்லாம் ஓடுவாங்க, கடந்து ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளோ கூட்டம் இருக்கும், ஓடுவாங்க. லைஃப் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா என்னென்னு அங்கே போய் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். சென்னையில் கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ அங்கே அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது ஸோ அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸில் நான் நிறைய என்ன சொல்கிறது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. என்னோட மைண்டு வித்தியாசமாச்சு. அங்கே தான் பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு எனக்கு அங்கே போய் தெரிஞ்சுது. சென்னையில் கூட தெரியல, இது மும்பையில் போய் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு தெரிஞ்சு. அப்புறம் அங்கே போய் என்ன சொல்கிறது, ஊரெல்லாம் லைக் அங்கே நைட் அவுட்ஸ் எல்லாமே அங்கே போய் தான் எனக்கு எப்படி இருக்குன்னு, அப்படின்னா என்னது, எப்படி போகலாம், எல்லோரும் போகலாம், பாருக்கு போகிறது எல்லாமே அங்கே போய் கற்றுக்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் அது வந்து அதுக்கப்புறம் அங்கே ஓரளவுக்கு எமோஷ்னலி டிபெண்ட் ஆகாமல் அங்கே, ஏன்னா அங்கே நமக்கு லாங்குவேஜ் தெரியாத, விடோ நோ லாங்குவேஜ் பெருசாக யார்கிட்டையும் நமக்கு பேசுகிறது ஒரு கனெக்டே வராது எனக்கு. ஒரு இண்டிபெண்ட்டாக இருந்தோம். லைக் ஒர்க்கு ஃபேமிலியும் கிடையாது, இங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் வேறு சும்மா ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருந்தேன். ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 2-3 வருஷம் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோக்கஸ் கிடச்சிது ஒர்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாகவும் இருக்கலாம். அவங்க வீட்டில் யூஸ்வலாக நடக்குன்னா ஏதோ ஒரு சாட்டர்டே சண்டேனா ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு அவங்க பாட்டு படிப்பாங்க, லைக் பெங்காலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து கிட்டார் வச்சு அவங்களே வாசிச்சுட்டு பாட்டெல்லாம் படிப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். யாரை பற்றி பேசிட்டுலாம் இருக்க மாட்டோம். இங்கே சென்னையில் என்ன பண்ணோன்னா அவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான், அங்கேயும் தண்ணி அடித்து உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு காலத்தில். ஸோ அப்போ அந்த மாதிரி ரொம்ப கிடையாது. ஸோ அப்போ அப்படி இருக்கும், இங்கே எப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்ட்டி எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஜாலியாக இருக்கப்பா, தண்ணி அடிச்சு பாட்டெலாம் பாடுறோம், ஜாலியாக இருக்கா. அப்புறம் ஆஃபீஸில் பார்ட்டிக்கெலாம் இப்போ சென்னையில் கூப்பிட்டு போகிறாங்க, அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஸோ அப்படி அங்கே படிச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசர் கிடைக்கும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த 2 இயர்ஸில் எனக்கு தமிழ் பூமின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பிஸ்னஸ், ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஐடியாவே எனக்கு வந்து அது செட்டப் ஆகி அது வேறு ஒரு இதில் கொண்டு போச்சு. ஸோ 2 இயர்ஸ் டெடிக்கேட்டட் ஒர்க்கு என் லைஃப் அங்கேருந்து சேஞ்ச் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. அப்புறம் யூஎஸ் வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மேட்டர். ஸோ இது அப்போ தான் எமோஷ்னலி இண்டிபெண்ட்டாக அப்புறம் தான் மாறுறோம். எனக்கு அப்போ தான் தெரியுது,
நம்ம வந்து நீ உனக்கே தெரிஞ்சிருக்குமே, நான் எமோஷனலி டிபெண்ட்டாக இருந்தேன்னா உனக்கே எனக்கு பிடிச்சிருக்காது தான். நான் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்க போய் தான், இல்லை ட்ரூத் ரிலேஷன்ஷிப் அப்படி தானே, இது ஒய்ஃபு லவ்வர் அப்படி கிடையாது, எவ்ரிபடி எல்லாத்துக்குமே நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது தே வில் பி அட்ராக்டட். ஒரு மேக்னெட் மாதிரி வில் அட்ராக்ட் பீப்புள். நம்ம டிபெண்ட்டாக இருக்க, நான் அவன்கிட்ட வந்து லைக் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தேன்னா இட்ஸ் ஜஸ்ட் இது இல்லை. அதே தான் உனக்கும், நீ ஒரு இண்டிபெண்ட் ஆகும்போது எனக்கு we will have a good relation. அது ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. எக்ஸாக்ட்லி. நம்ம அவ்வளோ தூரம் ஒருத்தவங்க இது பண்ணிட்டு எமோஷனலி நம்ம டிபெண்டா இருந்துட்டு உனக்காக நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இது அப்படியே போயிட்டே இருந்தோம்னா இந்த காதல் கொண்டு நடந்து வரக்கூடாது, நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. அதை வந்து ஒரு ஒரு வேலிடிட்டி நம்மளுக்கு என்ன சொல்ல அக்செப்ட்லாம் பண்ணிப்போம். ஓகே நமக்காக பண்ணுறாங்க, ஆனால் அதை நமக்காக பண்ணுறாங்கப்பா அப்படி அப்படி அந்த ஃபீல் வராது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி அதுதான் அப்புறம் மாதிரி எனக்கு அப்போ தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னு எனக்கு என் லைஃப் பாடம் எடுத்துச்சு. ஆமாம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் தான் ஆக்சுவலி. அது இல்லைன்னா நம்ம வேலை செய்யாது. அது ரொம்ப கரெக்டான இடத்துக்கு போக நம்ம தான் சஃபர் ஆகும். அதனால அது இல்லைன்னா நம்ம தான் சஃபர் ஆகும். ஆனால் நம்ம என்ன சொல்லிக்குவோம்னா அவங்க என்னை அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருப்போம். நான் ரொம்ப நல்லவங்க, இவங்க எல்லாரும் என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஆர்ஜே பாலாஜியோட பாட்காஸ்ட்லலாம் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் உதாரணம் மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதுலலாம் எனக்கு அப்படி தான் தோணும். இது என்னன்னா நமக்கு வர எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம இதை தான் செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்கிறது. நமக்கு இப்போ நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஊரில் இருந்திருக்கீங்க, அங்கேருந்து இன்னொரு ஊரை பார்த்துருக்கீங்க, சென்னை பார்த்துருக்கீங்க, மும்பை பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு என்ன இப்படி இருக்காங்க என்ன அப்படி இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நடக்கிறத வச்சு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் எவால்வ் ஆகுறோமான்றது தான் இங்கே முக்கியம். ஸோ அதுதான் இப்போ எனக்கு ஒரு மூவி பார்த்துருக்கீங்களா, விஜய் படம் தான். நான் வந்து ஊரில் அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து வில்லேஜ்லேருந்து வந்தேன். எக்ஸாக்டாக இப்படி இப்போ கன்றாவே பேச மாட்டார், அவர் எதுவும் நல்லா தான் பேசுவார். அது என்ன சென்ஸில் பேசியிருப்பாருன்னா, நான் ஒரு கிராமத்தில் இருந்தவன், நான்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட பைக்கில் போனாலே லவ்னு தான் நினைப்பேன், நான் அப்படி தான் நினச்சேன். அப்படியே அந்த பாயிண்ட்டை வச்சு அந்த படத்தையே முடிச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும். திருமலையா இல்லை யூத்துன்னு நினைக்கிறேன். நான் இது என்ன சொல்லுவாருன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் உன்னை பார்த்தேன்னு சொல்லுவேன். சென்னையில் இருக்கும், இவர் ஊர்லேருந்து வந்திருப்பார். வந்துட்டு நான் அப்படி தான் பார்த்தேன், எனக்கு அப்படி தான், நான் தான் சரி அப்படின்னு தான் இருப்பார். நான் அப்படிதான்ற மாதிரி இருக்கும். இது என்னென்னா இதை ஜட்ஜ் பண்ணி இது என்ன சொல்ல இதுதான் சரின்ற மாதிரி தான் அந்த படமும் போகும். இப்போ யோசிச்சு பார்க்கல எடா பேசுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்லை அது படம் தானே, அதுக்கும் அவர் லைக் அவர் நடித்த படம் அவ்வளோதானே. நம்மளும் அப்படிதான். எனக்கு வந்து இது லவ்வாக தான் தெரிஞ்சு நான் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்ல நமக்குன்னு ஒரு நம்ம எங்கே பிறந்தோம் வளர்ந்தோன்றதை வச்சு ஒரு இது இருக்கும்ல, அதை வச்சு நம்ம இதுதான் ரைட்டுன்னு நம்மளே நிறைய விஷயங்களை நினச்சிட்டு இருப்போம். அதை இன்னமும் நம்பிக்கிட்டே இருக்கிறது தான் ப்ராப்ளம். நான் என்னோட இதில் ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கன்னா வேலைக்கு போகக்கூடாது தான், எங்கள் அம்மா போகல அப்படிதான் அப்படின்னு இதுதான் ரைட்டுன்னு வேற நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் மாறிட்டே வருது. பாலிடிக்ஸே போய்கிட்டு இருக்கு இந்தியாவில். என்னது அதை வச்சு தான் பாலிடிக்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு, பிலீஃப்ஸை வச்சு தான். கரெக்டு. நம்ம கொஞ்சம் ஓகே இப்படி இருந்தாலும் ஓகே தான்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து இந்த பொண்ணுங்க வேலைக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. என்ன கேட்டால் புரிஞ்சிக்கவே வேணாம், அது விட்டுருங்க. டோன்ட் ஹேவ் எனி ஒப்பீனியன். உனக்கு எதுக்கு, யார் என்ன பண்ணா உனக்கு என்ன, நமக்கு என்ன. ஓகே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படி தான் நான் இதுதான் நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருந்தோன்னா எவால்வே ஆக மாட்டோம். நான் தான் கரெக்டுன்னு சொல்லி மற்ற எல்லாரையும் ப்ளேம் மட்டும் தான் பண்ணிட்டே இருப்போமே தவிர நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலான்றதே நமக்கு புரியாமல் போயிடும். ஸோ அதுவே ரிலேஷன்ஷிப்ஸில் பெரிய பிரச்சனையாக தான் வந்து நிற்கும். அது எய்தர் லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அது அப்படி தான் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் நான். கரெக்ட். நமக்கு நடக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க தான் செய்யணுமே தவிர புரிஞ்சுக்கலாம், நாமளும் தப்பு பண்ணியிருப்போம் தான், அதை வந்து எய்தர் ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லை அப்படியே விட்டுட்டு வரலாம். அந்த நம்ம நினைக்கிறதா கரெக்டாக நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அது நம்ம இருந்த இடத்துல இருக்கும், பட் இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே இருக்குமான்னா இருக்காதுல்ல. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போனால் தான் நமக்கே தெரியும், ஓகே இப்படியும் ஒரு உலகம் இருக்குது, இட்ஸ் ஆல்சோ தேர், இட் எக்ஸிஸ்ட்னு இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு யூ வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்.
ஸோ ஒன்ஸ் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஏதோ இடத்துல தப்பாக தான் இருக்கும்னு தோணும். இப்பயும் நாம நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் ரைட்டாக நம்ம நினைக்கிறது இப்போ தப்பு நான் இப்போ சில விஷயங்கள்லாம் மாற்றி ஓகே இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன், இதுவும் தப்பாக இருக்கலாம், நாளைக்கு மாறும். அப்படிதான் எல்லாமே. அப்படிதான். நான் கூட எங்கள் ஆஃபீஸில் ஒரு இது படித்தேன் சொன்னேன், ஒரு கோர்ஸ் அட்டன் அன்கான்ஷியஸ் பயஸ், அது பேசலாம் ஆக்சுவலி. அது ஒரு நல்ல ஒரு டாபிக். ஸோ அன்கான்ஷியஸ் பயஸ் எப்படி அது வருது அப்படின்றதெல்லாம் நம்மளையே அறியாமல் நம்ம வந்து ஒரு சில பேருக்கு பயஸாக நடந்துக்கிறோம். கண்டிப்பாக நடந்து. அதுதான் நம்ம ஒரு ஜென்டரில் இருந்தோம்னா இந்த ஜென்டரில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசப்ஷனிஸ்ட்னா நம்ம கரெக்டாக லைக் பொண்ணுங்களை போட்டால் அழகான பொண்ணுங்களை போட்டால் நல்லா இருக்குன்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ ரேஸ், ஆமாம், யூஎஸில் ரேஸு, நம்ம ஊரில் என்னது இருக்கும்ல, அதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஓகே. ஸோ இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ் அதுக்குள்ளே வருது. ஸோ ரிலேஷன்ஷிப் பேசிக்கலி பி எமோஷ்னலி இன்டெலிஜென்ட், எமோஷ்னலி அந்த புக்கு படிங்க, கான்ஃபிடென்ட். ஆமாம், கான்ஃபிடென்ட்டை விட ஜஸ்ட்டு ஜாலியாக இருங்க. ஆக்சுவலி நம்ம வந்து கொஞ்சம் கூட எமோஷனல் இன்டெலிஜென்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முட்டையாக இருக்கும் சில பேருக்கு. ரொம்ப எமோஷனல் இடியட்டாக நம்ம இருக்கும். அந்த ரெண்டு தான், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இடியட். அந்த ரெண்டில் இருக்கையில் எனக்கு நான் வந்து ரொம்ப எமோஷனலி இடியட்டாக தான் இருப்பேன். நிறைய இடத்துல அப்படி தான் இருப்பேன். அப்போ வந்து எனக்கு இவங்க ஃபீலிங்ஸே இல்லாத ஒரு ஆளாக தான் தெரிவாங்க. உண்மையிலே எனக்கு அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் அறிவை வச்சு, இதில் என்னன்னா இவங்களை மட்டும் இல்லை, என் குடும்பமே அறிவை வச்சே யோசிக்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி வாழ முடியும் அப்படி எனக்கு தோணும். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம தான் இப்படி இருக்கோம். இப்போ எங்கள் அப்பாலாம் ரொம்ப எமோஷ்னலான ஆளாக இருப்பாங்க. ஒரு என்ன சொல்ல, ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல நான் நடந்துட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அப்போ வந்து ஒருத்தவங்க கரெக்ட் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம வந்து ரொம்ப எமோஷ்னலி ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை, ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கையில் ஒருத்தவங்க வந்து ஓரளவுக்கு மண்டையை வச்சு யோசிக்கிறாங்க, எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க நமக்கு செல்ஃபிஷாக தெரிவாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும், செல்ஃபிஷாக இருக்காங்க அவங்க, அந்த மாதிரிலாம் தோணும். வடிவேல் சொன்னேன், கல்லஞ்சக்காரன் ராணி அர்ஜுன் வடிவேல் ஒரு படத்துல கைதியை தப்போ ஆமா கதறி அழறான், அம்மா இவ்வளோ தூரம் கதறானே கரையிறானா பாரு. அந்த மாதிரி தான் நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டேபிளாக இருக்க பர்சன்ட்ட போயிட்டு நம்ம ரொம்ப போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வச்சுட்டு, நான் இவ்வளோ பண்ணேன், இது கூட உனக்கு புரியல, இது கூட உனக்கு தெரில, இப்போ நீ ரொம்ப கல் நெஞ்சக்காரன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். மண்டையை வச்சு யோசிக்கிற யாரையுமே எனக்கு பிடிக்காது அப்போல்லாம். ஸோ தெளிவாக அதில் ஒரு ஒரு அந்த இட்லியாக இருங்கல்ல எழுதியிருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து யார் என்ன எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ஏதோ ஒன்று, திடீர்னு வந்து உங்ககிட்ட எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபா கொடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே சரின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு எப்படியாவது அலைஞ்சு பிழைஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற பர்சனும் இருப்பாங்க. இன்னொரு இதில் வந்து நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா என்னால் கொடுக்க முடியுமான்னு ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிட்டு கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. நம்ம இந்த அனலைஸ் பண்ணிட்டு கொடுக்குறவங்கள எப்பயுமே லைஃப்பில் என்னன்னு நினைக்கிறோன்னா, நீ செல்ஃபிஷ் அப்படி சொல்லி நினைக்கிறோம். அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றது கிடையாது. ஸோ என்ன சொல்ல, எடுத்தோன்னே ஒரு இவங்க கேட்குறாங்க, நம்ம எப்படி அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நோ சொல்ல தயங்கி உடனே ஆமாம் ஆமான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நாம் ஆனால் மூவிஸில் எல்லாத்துலேயுமே பார்க்குறோம்ல, அது எல்லாத்துலேயுமே நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, சசிகுமார் மாதிரி இருந்தால் தான் நல்லவர்னு நமக்கு தோணும். வந்து கேட்டால் செயின்லேருந்து எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துடணும், அவன் தான் நல்லவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்படி அது ப்ராக்டிக்கலி அது பாசிபிளே இல்லை. ஸோ அப்படி தான் எனக்கு தோணும். எனக்கு இது எப்போன்னா அந்த புக்கெல்லாம் படிக்கல, கார்த்தி மாதிரி இருக்கணும் போல, வீட்டை அடகு வச்சு தந்துடுறேங்க காசு. இல்லை அப்படியான மக்களும் இருக்காங்க, நான் தப்பு சொல்லலை. ஸோ நான் இவங்க கிட்ட கல்யாணம் ஆனப்போ எது கேட்டாலுமே உடனே என் ஒய்ஃப் கேட்குறா, நான் ஆகாயத்தை பொழந்து தரேன், அப்படி தரேன் இப்படி தரேன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் பார்த்து ஒரு பூரி கேட்டால் கூட உடனே சரின்னுலாம் சொல்ல மாட்டாங்க வாங்கி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் ஆக்சுவலி என்ன ஏன்டே கேட்கணும், வேலைக்கு போகிற சம்பாதிக்கிற போய் திங்க வேண்டி தானே பூரி, எனக்கும் வாங்கி கொடு அப்படி விட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னைய பில்லு பே பண்ண சொன்னாங்கன்னு சொல்லுவ போல பண்ணி சொன்னீங்க தானே என்ன சொன்னாங்க இவங்க. ஆமா நீங்க பே பண்ண கூடாதா, நீங்க சம உரிமை கேக்குறீங்க. அப்புறம் என்ன, பாப்கார்ன் போய் தியேட்டர் போனோம் கல்யாணத்துக்கு முன்னாடி. தியேட்டர் போனா பாப்கார்னுக்கு நீ பே பண்ணு அப்படி சொல்லி நீ போய் நின்று வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஓரமா போய் பாப்கார்னே பிடிக்காது.
நான் சாப்பிட நான் தேட்டருக்கு போனா எனக்கும் தான் பிடிக்காது. அப்புறம் வாங்கணும் பாப்கார்னு. தெரியலையே, அது அப்போ வாங்க வேணாம் அப்படிதான். அப்போ போய் வாங்கிக்கோ. இப்பதான் எனக்கு தெரியுது எனக்கு பாப்கார்ன் அவ்வளவா பிடிக்கலன்னு. நம்ம போய் வாங்கிக்கோ. நான் ஆக்சுவலி நான் வாங்கியிருப்பேங்க, நம்ம இன்டென்ஷன்ல இல்லை. சரி போகிறேன் வாங்கிக்கோ, உடனே கார்டு இருக்கு, வேலைக்கு போகிறேன், அப்புறம் வாங்க மாட்டியா வாங்கிக்கோ சொல்லிட்டு அவ்வளோதான். அந்த மாதிரிதான். ஸோ எல்லாத்துக்கும் உடனே எஸ் எஸ் எஸ். இப்போ இவங்க கேட்டாங்கன்னா என் லைஃப்ல எல்லாமே எஸ் தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி சொல்லி இருந்தா அது அவங்களுக்கு அவங்களுக்கே தப்பு ஆக்சுவலி. சரி அப்படி எதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆமாஞ்சாமி போட்டா உனக்கு எதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் தேவையில்லை. ஆமாஞ்சாமி கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் யாராவது. ஸோ நீ எதாவது தப்பு பண்ணுறா சொல்லணும்ல. அதே மாதிரி எனக்கு ஒரு வேர்ஸில் நான் எதாவது பண்ணால் நீங்கள் சொல்லணும். அப்போ தானே ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருமே நம்ம லைக் க்ரோ ஆக முடியும். கரெக்ட். அதனால் எப்போ பார்த்தாலுமே குறைச்சி விட்டுக்கூடாது. ஸோ தட்ஸ் இட். சில இல்லை அதுவும் இன்னொன்று இருக்குது ஆக்சுவலி. இதில் வந்து இன்னொரு இது என்ன சொல்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே கூட சொல்லலாம். மேக்ஸிமம் ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. நீ ஏன் என்னதான் ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே அவன் பண்ண தான் செய்வான். அவன் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. விட்டுறணும், அவனா பட்டு திரும்பி வருவான். அதனால நம்ம லைஃப்பில் ப்ராப்ளி ஒரு பெரிய ரிஸ்க்கு கூட இருக்கலாம். பட் வாட் டு டூ, நீ அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இது நடக்கும் தான். இதை உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரிலேஷன்ஷிப்பில் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் சில ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, நீ உன் ஃப்ரெண்ட்ஸு முன்னே பார்த்துருப்போம், என்னென்னா லைக் அவர் அப்படி போனால் இப்படி கேட்டு தான் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லைனா வேறு பண்ண நீ என்னாலும் கூட பார்த்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி. அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி போகிறாரு, போய் சொல்லிட்டு போகிறாரு. போய் சொல்லிட்டு தான் போவான். அப்புறம் குடிக்கிறது பற்றி வந்த எபிசோட் கேட்டால் போய் சொல்லிட்டு தான் போகிறான். ஒரு லிமிட்டில் தான் இருக்க முடியுமே. நீ கண்ட்ரோலில் வச்சுக்குவேன் அப்படின்னா யாரும் கண்ட்ரோல் வச்சுக்க முடியாது. லைக் இப்போ உங்களுக்காக பிறக்கல, உங்கள்கிட்டையும் பிறக்கல. ஸோ உங்கள் பையனே நம்ம சொல்கிற கேட்க மாட்டாங்க. அப்புறம் என்ன, யாருக்கோ பிறந்த பையன் வந்து உங்களுக்கு அவங்க நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னா அவங்க பிரியமாக இருப்பாங்க. லவ்வில் ஏதாவது பண்ணுவாங்க, ஒரு இதாக இருப்பாங்களே ஒழிய அப்படி தான் திருத்த முடியுமே ஒழிய அப்படி தான் நீங்கள் நினைக்கிறத அவங்க பண்ண வைக்க முடியும். அப்போ தான் ஜாலியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு கடுப்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். நீ லைக் நம்ம இதை வச்சு சொல்லலாம். நான் முன்னாடி வேறு மாதிரி இருப்பேன், இப்போ வேறு மாதிரி இருப்பேன். முன்னாடி இருக்கும்போது நீ நான் என்ன தான் பண்ணாலுமே உனக்கு ஒரு கடுப்பு தெரியும் இதில். ஸோ அதெல்லாம் நமக்கு வளர எவால்வ் ஆக எப்படி நமக்கு தெரிய வருது, நம்ம எவால்வ் ஆக வருது. ஸோ அதுதான் நம்ம பாட்காஸ்ட்டாக போட்டு மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது என்ன பேச ஆரம்பிச்சோம் என்ன முடிச்சோன்னு எனக்கே புரியல. கேட்ட உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருந்தா ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம். ஸோ அதான் இது நான் வந்து இது புக் பாட்காஸ்ட்ன்றது வந்து சொல்லி புக் பாட்காஸ்ட்லாம் கிடையாது. இல்லை, நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் தான் வச்சுருக்கேன், நான் தான் சொல்லுவேன். இது என்ன கப்பு என்னோடது, நான் அது மாதிரி அடி வாங்கினது நானு, கப்பு எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி அன்கான்ஷியஸ் பயஸாக இருக்கு. நீ ஒரு இதை பிடிச்சிட்டு அப்படி இல்லை எனக்கு மேபி தமிழ் பூமி வந்து தமிழுக்காக தமிழை உயர்த்தணும்னு ஆரம்பித்தேன். அப்போ டெக்னாலஜிக்குள்ளே வந்து அப்படியே டெக்னாலஜியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன்ல. அது ஏதோ பண்ணிக்கோங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு சடனாக இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. ஆல்ரெடி இது படிச்சிருக்கோம்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்குல்ல, அதாவது லவ் ரிலேஷன்ஷிப்பு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது இல்லை 8 ரூல்ஸ்னு ஜே ஷெட்டியோட ஒரு புக் இருக்கும். அதில் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருக்க முடியாது, அந்த இதெல்லாம் இருக்கும். பாரு, நான் ஜே ஷெட்டி புக்கெல்லாம் பேசியிருக்கேன். நீங்கள் இங்கே புக்கெல்லாம் படிச்சதே கிடையாது. நான் தான் படிச்சிருக்கேன். நான் புக்கில் இதெல்லாம் போலையம்மா. அது மாதிரி சில புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ சொன்னாங்க பையன் வந்துட்டான், அதனால் நாங்கள் அவனை தூங்க வைக்க போயிட்டேன். ஸோ எஸ், இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதில் கமெண்ட் ஏதாவது பண்ணால் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள் உங்களோட இதை பற்றி. அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட் வேறு ஏதாவது டாப்பிக்கில் பேசணுங்க, இஃப் யூ வாண்ட் டு டாக்கஸ்ட் இன் வேறு ஏதாவது டாப்பிக்கில் பேசணுன்னா அதையும் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. சொர்ணாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ எஸ், இந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் கமெண்ட்டும் போடலாம். ஸோ எஸ், அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆறுமுகம் மற்றும் சொர்ணா. பாய்.